கட்டாய உழைப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்கு உதவ குளோபல் இக்வான்ஸ் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் நிறுவனத்தின் உயர் நிர்வாகத்தினர் உட்பட மொத்தம் 24 பேர் மீண்டும் 5 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 24 பேரில் உயர்மட்ட GISBH நபரின் மனைவி மற்றும் 3 குழந்தைகளும் அடங்குவர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். செராஸில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மீண்டும் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தான் சுரண்டப்பட்டதாகவும் நிறுவனத்தில் பணிபுரியும் போது சம்பளம் பெறவில்லை என்றும் அவர் தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். 14 முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று கூறப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் சரவாக்கின் மீதியில் இருப்பதாக ரசாருடின் தெரிவித்தார். இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்கவிருக்கும் மக்களவை கூட்டத்தொடரில் குடியுரிமை சட்டங்கள் மீது மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் பற்றி விவாதிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். கடந்த மக்களவை கூட்டத்தொடரில் அந்த சட்ட திருத்தங்கள் மீதான 2வது வாசிப்பு முடிவுற்றது. ஆனால் இதர விவகாரங்களுக்காக அது ஒத்திவைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட குழந்தைகள் உட்பட சட்டவிரோதமாக வளர்க்கப்படும் குழந்தைகளின் உரிமைகளை ரத்து செய்வது, நிரந்தர குடியிருப்பு வாசி எனும் பதத்தை அகற்றுவது ஆகியவையும் அந்த உத்தேச சட்ட திருத்தங்களில் அடங்கும். இதனிடையே இந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தங்கள் பிற்போக்கானவை என்று மனித உரிமை இயக்கங்களும் மகளிர் அமைப்புகளும் சாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஜைனுடினின் சொத்து விவகாரம் குறித்து மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. அந்த விசாரணைக்கு உத்தரவிட்டது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் என்று ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து MACC அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறி அந்த ஆணையத்திற்கு எதிராக ஜாய்மின் மனைவி நைமா காலித் போலீசில் புகார் செய்துள்ளார். டைம் ஜைனுடினை தவிர்த்து முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது அவரின் 2 மகன்கள் மீது விசாரணை நடத்துவதற்கு அன்வார் தான் உத்தரவிட்டார் என்று தம்முடைய சக அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார் என்று ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டிருந்தது. அரசு துறைகள், அமலாக்க அமைப்புகள் ஆகியவற்றின் உதவியோடு டைம் மீதும் அன்வாரின் இதர அரசியல் எதிரிகள் மீதும் MACC குற்றச்சாட்டு கொண்டு வந்துள்ளது. இது ஒரு சதி திட்டம் என்று நைமா குறிப்பிட்டுள்ளார். அன்வாரின் தூண்டுதலின் பேரில் டைம் மீதும் தம் மீதும் அரசியல் நோக்கத்துடன் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம் என்று பெட்டாலிங்ஜியா போலீஸ் தலைமையகத்தில் புகார் கொடுத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்திற்கு ஏற்ப வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பிற்கு இணங்க யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதையும் அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். நேற்று புத்ராஜயாவில் பொருளாதார அமைச்சு ஏற்பாடு செய்த வறுமையை ஒழித்தல் 2024 தேசிய மாநாட்டில் உரையாற்றுகையில் ரவிசி இதனை குறிப்பிட்டார். நேர்மறையான பொருளாதார வளர்ச்சி, கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம், வட்டாரத்தில் சிறந்த பங்குச்சந்தை ஆகிய ஊக்கமளிக்கும் தரவுகளை தற்போதுள்ள பொருளாதார குறியீடுகள் காட்டுவதாக அவர் விவரித்தார். ரிங்கிட்டின் மதிப்பை வலுப்படுத்தி பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் மலேசியா சரியான தடத்தில் பயணிப்பதை இவை புலப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டில் இதுவரையில் பிறந்த மற்றும் எஞ்சிய 3 மாதங்களில் பிறக்கும் குழந்தைகளின் ஆயுள் காலம் சராசரி 75.2 ஆண்டாக, அதாவது 75.2 வயது வரை நீண்ட காலத்திற்கு வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளின் ஆயுள் காலம் 4.8 ஆண்டுகள் கூடுதலாக இருக்கும் என்று மலேசிய புள்ளியியல் இலாக்கா தெரிவித்துள்ளது. சராசரியாக ஒரு பெண் குழந்தை 77.8 ஆண்டு காலம் வாழும் என்றும் ஆண் குழந்தைகள் சராசரியாக 73 ஆண்டு காலம் வாழ்வார்கள் என்றும் அவ்விலாக்காவின் தலைமை புள்ளியியல் நிபுணர் டதஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹேடின் கூறியுள்ளார். சபா கோத்தகினபாலுவில் குடிசை பகுதி ஒன்றில் நேற்று நிகழ்ந்த தீ விபத்தில் 1 வயது பெண் சிசு உட்பட 5 குழந்தைகள் பரிதாபமாக கருகி மாண்டனர். அக்குழந்தைகள் 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. லிகாசின் ஜலான் லெம்பாக்கா பாடி எனும் இடத்தில் உள்ள அந்த குடிசை பகுதியில் பிற்பகல் 12:40 மணிக்கு தீ மூண்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 வீடுகளும் ஒரு அங்காடி கடையும் இத்தீயில் அழிந்தன.
ஒரு வீட்டின் குளியலறையில் அக்குழந்தைகளின் கருகிய உடல்கள் காணப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் காசிம் மூடா குறிப்பிட்டுள்ளார். குடிசை பகுதியில் தீ மூண்ட தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் 35 தீ அணைப்பு வீரர்களுடன் அப்பகுதிக்கு விரைந்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்குள் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் ஃபர்கான் சுஃபியான் தெரிவித்தார். தீயில் உயிரிழந்த குழந்தைகளின் உடல்கள் மேல் நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.